ரத்னம். இந்த படம் ஹரியோட டைரக்ஷன்ல ஏப்ரல் 26 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, நான் கொஞ்சம் லென்த்தா பேசிக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஃபன்னா இருக்கும். இந்த படம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுதுன்றதுனால, தர்ஸ்டே சாயந்திரமே சரி நாளைக்கு இந்த படத்துக்கு போலான்னு யோசிச்சேன். ஃப்ரைடே ஆன பிறகு இந்த படத்துக்கு போணுமான்னு யோசிச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி போகாமயே இருந்துடலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா சாட்டர்டே ஆன பிறகு, ஐயோ! நம்ம போகலையேன்னு யோசிச்சேன். சரி போகாம இருக்க வேணான்னு யோசிச்சுட்டு போய் உக்காந்துட்டேன். உக்காந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா, போகாமயே இருந்திருக்கலாமோன்னு யோசிச்சேன். ஆனா, டூ பி ஹானஸ்ட் ஹரியும் சரி, விஷாலும் சரி 2 பேருமே நல்ல ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான். அவங்களுடைய ஒர்க்க எதுக்கு இந்த மாதிரியான படத்த வேஸ்ட் பண்றாங்கன்றது தான் எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. இந்த படம் பார்க்குறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு அவுட்டேட்டட் ஸ்டோரி பார்த்த மாரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வில்லன் வளர்ந்த பிறகு அவருக்கு ஒரு இன்ட்ரோ ஒண்ணு வரும். ராயுடு பிரதர்ஸ்ன்னு ஒரு 3 பேர காட்டுவாங்க. அதுல மூத்தவரு ஒருத்தர அடிச்சு கொன்னுட்டு ஒரு டயலாக் பேசுவாரு. படம் பார்த்தவங்களுக்கு அந்த டயலாக் புரிஞ்சிருக்கும். என்னடா டயலாக் இதுன்னு தான் இருந்துச்சு. சரி, இது ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு பாட்டுக்கு வருவோம். டிஎஸ்பி தெலுங்கு சினிமாலலாம் சூப்பர் சூப்பரா பாட்டு போடுறாரு. இங்க ஒரு 2 இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். தங்கமே ஒன்னத்தான் பாட்டுடைய ஃபர்ஸ்ட் டியூன அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து போட்டிருந்தாரு. பொதுவா ஹரியோட படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நெறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு அதுக்குமே வாய்ப்பில்ல. தேவையே இல்லாம எதுக்கு இவ்ளோ வயலன்ஸ்ன்றது சுத்தமா புரியல. கிளைமாக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒண்ணு வரும். அப்போ பிரியா பவானி சங்கர் கிட்ட வந்து ஆவேசமா பேசிட்டு போயிருவாரு. என்ன நினைப்பாரோ தெரியாது. திடீர்னு திரும்பி பார்ப்பாரா? இவரு ஏன் திரும்பி பார்க்குறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, டக்குன்னு தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த படத்துல உருப்படியா இருந்தது 2டே 2 விஷயம். இன்டர்வெல்க்கு முன்னாடி ஒரு சிங்கிள் ஷாட்ல ஒரு ஃபைட் ஒண்ணு எடுத்திருப்பாங்க. அது உண்மையிலேயே சூப்பரா எடுத்திருந்தாங்க. அதே மாரி கௌதம் மேனன் ஒரு 2, 3 சீன்ஸ் வராரு. அந்த சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எத வேணா மன்னிச்சிடலாம். ஐயர்ஸ வந்து ரவுடி ஐயர்ஸா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலா சீரியஸான சீனா காட்டுவாங்க. ஆனா, அது சிரிப்பு சிரிப்பா தான் வந்துச்சு. இந்த படம் இந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ விரும்பி பார்க்குறவங்களுக்கு வேணா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வித்தியாசமான படங்கள் தான் விரும்பி விரும்பி பார்ப்பீங்கன்னா, தயவுசெஞ்சு இந்த படம் பக்கமே போயிறாதீங்க. ஸோ நான் சொல்றத சொல்லிட்டேன். பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.